ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 9ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். மனித நேயம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதை ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிற துன்பத்தை தம்மது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சிகல் நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். மனித நேயம் கொண்டவங்கள ஒரு 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பார்க்கலாமா? உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போலவே மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. என்னதெல்லாம்? அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனித நேயமாகும். மனித நேயத்தின் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை புறநானூற்று அடிகள் என்ன சொல்றாங்கன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயல்னர் உண்மையானே. புறநானூறு. வள்ளலாரை பற்றி பார்ப்போம். அவர் என்ன மனித நேயம் கொண்டிருக்காரு? வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்தால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறுக்காதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். ஒரு கடுக்கனை கலற்றியுடன் அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை 2 தங்க கடுக்கன்கள். குறைந்த விலைக்கே விற்று விடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து வருவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன். வள்ளலார் கூறியதை கேட்டு அவன் வெக்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார? வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் முயற்சினால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லா உயிருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தெரிந்து கொள்வோம். என்னன்னு பார்க்கலாமா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வடலூர்ல சத்திய தர்மசாலையை தொடங்கியிருக்காரு. அப்புறம் எல்லாருக்கும் உணவளிச்சிருக்காரு வடலூர்ல. அப்புறம் அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டிருந்தார். அன்னை தெரசா அவர்களின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களை என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது அப்படின்னு அழுதாங்க மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போலவே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தவர் யாருன்னா அன்னை தெரசா தான். அதனால அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தேடி கொடுத்துருக்காங்க. அன்னை தெரசா என்ன சொல்றான்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தாரு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. அன்னை தெரசா அடுத்துக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவரை பற்றி தான் பார்க்க போறோம். இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் போது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுதி கொண்டே இருந்தது. தன் ஆசிரியரிடம் பெற்றோரிடம் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்று பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது.
அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். என்ன இயக்கம்? குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். 30 வருஷத்துல 86,000 குழந்தைகள். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். கைலாஷ் சத்யார்த்தி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? குழந்தைகள் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 30 வருஷத்துல 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். கைலாஷ் சத்யார்த்தி என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தையின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை போல மனிதநேயமிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கு ஏற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயம் இருக்கும். புக் பேக் பார்ப்போமா? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் யாருன்னா வள்ளலார் தான். அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு பெற்றது எதுக்காக? அமைதிக்காக. கைலாஷ் சத்யார்த்தி ஒரு இயக்கம் தொடங்கினார். அது என்னது? குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் அப்படின்னா அவர் தானே பசிப்பினையை போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளின் அன்பு காட்டியவர், நோயாளிகளிடம்.